நல்லா சாப்பிட்டுட்டு ஆனந்தமா இருக்கிறதும் ஒரு ஜீவிய பாக்கியம் இல்லைங்களா? பாருங்க, அரிசி மாவு கொழக்கட்டை, சிகப்பரிசி மாவு கொழக்கட்டை பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிகப்பரிசியில் ஒரு கொழுக்கட்டை. அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அரைத்த சிகப்பரிசி மாவு 1 கப், வெல்லம் அரை கப், இளநீர் 1½ கப், ஏலக்காய் தூள் 1 தேக்கரண்டி, தேங்காய் துருவியது அரை கப், உப்பு தேவையான அளவு. இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிகப்பரிசி அப்படிங்கிறது நம்ம இந்த பக்கம் இந்த ஊர் பக்கம் புட்டரிசின்னு சொல்லுவாங்க, சில பேர் கார அரிசின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் நம்ம இந்த கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறின அரிசியை நல்லா நிழல் உணத்தில் வீட்டுக்குள்ளேயே நல்லா உணர்த்தி எடுத்து வச்சுருங்க. எடுத்து நல்லா கொஞ்சம் நல்லாவே காஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்தாலும் சரி, மிக்சியில் பொடிச்சுக்கிட்டாலும் சரி, பொடிச்சு சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மாவு தான் இது. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இளநீயும் சேர்க்க போகிறோம். அந்த இளநீ ஒரு டேஸ்ட் கொடுக்குங்கிறதுக்காக இளநீயும் சேர்த்து கொதிக்க வச்சு இந்த மாவை கிளற போகிறோம். மாவை கிளறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம பூரணம் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டுட்டு அதில் தேங்காய், துருவின தேங்காய், அடுத்தது வெல்லம். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா மண் இல்லாத வெல்லங்கிறாங்க, அதனால நம்ம அந்த மண் இல்லாத வெல்லம் உபயோகப்படுத்துகிறோம். இப்போ நம்ம வெல்லத்தோடு சேர்த்து இந்த தேங்காயை கிளற போது அது மெதுவாக கரைஞ்சி அந்த தேங்காயோட ஈரத்துக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிரும். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள். இப்போ இதை கிளறி ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு கிணத்துல அள்ளி வச்சுட்டிங்கன்னா பூரணம் தளதளன்னு இருக்கும் பாருங்கள். இப்போ இது பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேல் மாவு கிளறதை பார்க்கலாமா? பாருங்கள், இன்னொரு பாத்திரம் காய வச்சு அதில் அந்த இளநியை ஊற்றிருக்கேன். முழுக்க இளநியில் கிளறினாலும் சரி, இல்லை கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டாலும் சரி. தண்ணி 1க்கு 1, 1.25, அந்த 1.25 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அது ட்ரையாக இருக்கிறதுனால மாவு கொஞ்சம் அதிகமாக இழுக்கும். சில மாவு வகை 1.5 கூட தண்ணி இழுக்கும். அந்த ஊற்றி வச்சுருக்க இளநீ லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக உப்பு. அந்த மேல் மாவு சப்புன்னு இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு சின்ன டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ மேல் மாவுக்கு உப்பு இருந்தால் தான் அந்த உள்ளே வைக்கிற பூரணத்தோட இனிப்பு நல்லா தெரியும். பாருங்கள், நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் இந்த மாவை கொட்டிடுறேன். மாவை கொட்டிட்டு தீயை நல்லா குறைச்சிட்டு இதை நல்லா கிண்டிடலாம். அடுப்பில் வச்சு அதை கிண்டிடணும். இதை நல்லா கிளற சேர்ந்துக்கிட்டு வரும் மாவு நல்லா. இப்போ இது ஆஃப் பண்ணிடலாம். இதை இறக்கி வச்சிடலாம். மாவு நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா வந்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் கட்டி தட்டாமல் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு நான் ஒரு இட்லி பானையில் தண்ணி வச்சு வச்சுருக்கேன். அடுப்பில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நெய், எண்ணெய் தொட்டுங்க. பட் பெட்டர் நெய், ஏன்னா அந்த வாசனை இனிப்புனாலே நமக்கு அந்த வாசனை நல்லா இருக்கணும் இல்லையா? அது கொஞ்சம் நெய் முழுக்க நெய் வேணும்னாலும் கொஞ்சம் நெய்யும் கலவி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சொப்பு பண்ணிக்கலாம். இதை இதுக்குள்ளே இந்த பூரணம் இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் தளதளன்னு எடுத்துருந்தோம். கரெக்டாக செட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இன்னும் ஆற இன்னும் செட் ஆகிடும், உங்களுக்கு சரியாக போயிடும். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே பானையில் அடுக்கிடலாம். இந்த கொழுக்கட்டை வேக வைக்கிறது கூட பார்த்திங்கன்னா கட்டாயம் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கொழுக்கட்டை தூக்கி அது உள்ளே வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் பூர்ணம் நிரப்பி உள்ளே வேக வைக்கிறது மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் வெந்துச்சுனாலே இது நல்லா வெந்துடும். அதுவே போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சிடலாம். நல்ல விநாயகருக்கு உகந்த நம்மளுக்கும் பிடிச்ச சிகப்பரிசி கொழுக்கட்டை ரெடி. சிகப்பு அரிசி கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: அரைத்த சிகப்பரிசி மாவு 1 கப், வெல்லம் அரை கப், இளநீர் 1½ கப், ஏலக்காய் தூள் 1 தேக்கரண்டி, தேங்காய் துருவியது அரை கப், உப்பு தேவையான அளவு. சிகப்பு அரிசி கொழுக்கட்டை செய்முறை:
ஒரு சிறிய கடாயை சூடாக்கி அதில் தேங்காய் துருவல், வெல்லம் இரண்டையும் சேர்த்து வெல்லம் உருகும் வரை 2 நிமிடம் வரை நன்றாக வதக்கவும். பிறகு அதில் ஏலப்பொடியை சேர்த்து நன்றாக கலந்து அடுப்பை அணைத்துவிட்டு அதை ஒரு சிறிய பாத்திரத்தில் மாற்றவும். ஒரு கடாயில் இளநீரை சேர்த்து சூடாக்கவும். பிறகு அதில் சிறிதளவு உப்பை சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும். கொதித்ததும் அதில் அரைத்த சிகப்பரிசி மாவை சேர்த்து கட்டி இல்லாமல் மாவு பதத்திற்கு நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு கையில் சிறிதளவு நெய்யை தடவி பிசைந்த மாவை சிறு சிறு உருண்டையாக உருட்டி கப்பு போல் செய்து கொள்ளவும். பிறகு அதன் உள்ளே சிறிதளவு தேங்காய் பூரணத்தை சேர்த்து மூடி கொழுக்கட்டைகளாக செய்து கொள்ளவும். பிறகு அதை ஆவியில் 5 நிமிடம் வரை வேக வைத்து இறக்கி பரிமாறவும். சிகப்பு அரிசி கொழுக்கட்டை